வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையின் கஷ்டங்களுக்கு மத்தியில் சிலரால் மட்டும் எப்படி எழுந்து நிற்க முடிகிறது, மற்றவர்கள் உடைந்து போகிறார்கள் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? ஒரு மனிதனை மன ரீதியாக மிகவும் வலிமையாக்கி ஒவ்வொரு தோல்வியையும் ஒவ்வொரு போராட்டத்தையும் வெற்றியாக மாற்றும் அந்த சிறப்பு விஷயம் என்ன? நீங்களும் உங்கள் மூளையின் மற்றும் நரம்பு மண்டலத்தின் வலிமையை அடையாளம் கண்டு அதை அதிகரிக்க தயாராக இருக்கிறீர்களா? நம் அனைவரின் வாழ்க்கையிலும் சிரமங்கள் வருகின்றன, வெற்றிகள் இருக்கின்றன. ஆனால் இவை அனைத்தும் நம் பயணத்தின் ஒரு பகுதி என்பதை நாம் அறிவோமா? நாம் அவற்றை எவ்வாறு கையாள்கிறோம் என்பதை பொறுத்தே எல்லாமே அமையும். மன உறுதி என்பது நம் உடலின் ஒரு பகுதி மட்டுமல்ல, நம் மூளையின், நம் நரம்பு மண்டலத்தின் ஒரு பகுதியாகும். நாம் நம் மூளையை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கிறது? நாம் நம் வரம்புகளுக்கு சவால் விடுத்து நமக்குள்ளே இருக்கும் சக்தியை அடையாளம் காணும்போது என்ன நடக்கிறது? இதுவே நமது உண்மையான பலத்தை நாம் அடையாளம் காணும் நேரம். இந்த தருணமே நமது மன உறுதி நாம் ஒருபோதும் நினைத்திராத உயரங்களுக்கு நம்மை கொண்டு செல்கிறது. இன்று இந்த வீடியோவில் மன வலிமை எவ்வாறு வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ளவும், வளரவும், நமது கனவுகளை நிறைவேற்றவும் நமக்கு சக்தி அளிக்கிறது என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். வாழ்க்கையின் கஷ்டங்கள் எவ்வாறு நம் மூளையையும் நரம்பு மண்டலத்தையும் பலப்படுத்துகின்றன, மேலும் பண்டைய ஞானம், நவீன உளவியல் மற்றும் சரியான மனப்பழக்க வழக்கங்கள் ஆகியவை ஒவ்வொரு கஷ்டத்திலிருந்தும் மீண்டு வர எவ்வாறு உதவ முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். எந்த ஒரு போராட்டமோ அல்லது தோல்வியோ உங்களை தடுக்க முடியாத அளவுக்கு உங்களை மனரீதியாக வலிமைப்படுத்திக் கொள்ள தயாராக இருக்கிறீர்களா? இந்த பயணத்தில் ஒன்றாகச் சென்று உங்கள் மூளையின் மற்றும் நரம்பு மண்டலத்தின் உண்மையான வலிமையை நாம் அடையாளம் காண்போம். உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய பலம் உங்கள் மூளையிலும் மற்றும் நரம்பு மண்டலத்திலும் மறைந்துள்ளது. உங்கள் மூளை தெளிவாகவும் நிலையானதாகவும் சமநிலையுடனும் இருக்கும்போது எந்த ஒரு சூழ்நிலையையும் நீங்கள் உங்களுக்கு சாதகமாக மாற்ற முடியும். மன உறுதியின் சரியான அர்த்தம் என்னவென்றால், எதிர்மறை எண்ணங்கள், தோல்வி மற்றும் பயம் இருந்த போதிலும் நேர்மறையான அணுகுமுறையை பேணும்படி உங்கள் மூளையை தயார் செய்வதாகும். வாழ்க்கை உங்களை கஷ்டங்களின் மீது வைக்கும்போதுதான் மன உறுதியின் முக்கியத்துவம் வெளிப்படுகிறது. இது சூழ்நிலைகளுடன் போராடும் திறன் மட்டுமல்ல, உங்கள் நரம்பு மண்டலத்தை தூண்டி ஒவ்வொரு வீழ்ச்சிக்கு பிறகும் எழுந்து நிற்கும் தைரியமும் ஆகும். இதன் பொருள் உங்களை நம்புவது, உங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்துவது மற்றும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தீர்வுகளை கண்டறியும் திறனை வளர்ப்பதாகும். ஒரு நபர் மன ரீதியாக வலிமையாக இருக்கும்போது அவருடைய மூளை எதிர்மறை எண்ணங்களுக்கு பலியாவதில்லை. அவர் பயம் மற்றும் தோல்வியை தனது பலமாக மாற்றுகிறார். மன உறுதியுடன் நீங்கள் உங்கள் வரம்புகளை அடையாளம் கண்டு அவற்றை கடக்க முயற்சிக்கிறீர்கள். இது வாழ்க்கையின் ஒவ்வொரு சவாலையும் எதிர்கொள்ள உங்களுக்கு தைரியம் அளிக்கும் ஒரு சக்தி. ஆனால் அதை எவ்வாறு வளர்ப்பது என்பதே கேள்வி. மிகவும் முதல் படி உங்கள் மூளைக்கு சரியான திசையை வழங்குவதாகும். தியானம் மற்றும் சுயபார்வை மூலம் நீங்கள் உங்கள் நரம்பு மண்டலத்தை தூண்டலாம். நான் என் பயத்திலிருந்து மீண்டு வருகிறேனா? நான் என் எண்ணங்களை சரியான திசையில் கொண்டு செல்கிறேனா? போன்ற கேள்விகளை நீங்கள் தினமும் உங்களிடம் கேட்கும்போது உங்கள் மூளை உங்களுக்குள் மறைந்திருக்கும் வரம்பற்ற சக்தியை உணரச் செய்யும். உங்கள் மூளைக்கும் நரம்பு மண்டலத்திற்கும் இடையே உள்ள இந்த ஒருங்கிணைப்பு நீங்கள் ஒருபோதும் கற்பனை செய்யாத உயரங்களுக்கு உங்களை அழைத்துச் செல்லும். இந்த ஒருங்கிணைப்பு தோல்விகளை கற்றலுக்கான வாய்ப்புகளாக பார்க்கவும், ஒவ்வொரு போராட்டத்தையும் உங்கள் கதையின் ஒரு பகுதியாக மாற்றவும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. மன வலிமை என்பது ஒரே நாளில் உருவாகும் ஒன்றல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இது தொடர்ச்சியான பயிற்சி, சுய கட்டுப்பாடு மற்றும் பொறுமை மூலம் வருகிறது. உங்கள் மூளையையும் நரம்பு மண்டலத்தையும் தூண்டுவதற்கு இன்றே முதல் அடியை எடுத்து வையுங்கள். மன உறுதி என்பது ஒரே நாளில் வரும் மாயை அல்ல. இது நமது அன்றாட பழக்க வழக்கங்கள் மற்றும் சிறிய பயிற்சிகள் மூலம் படிப்படியாக வளர்கிறது. உங்கள் மூளை ஒரு காலியான வயல் போன்றது. அதில் நீங்கள் தினமும் விதைக்கும் விதைகளே உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். நீங்கள் இதில் எதிர்மறை, பயம் மற்றும் தோல்வியின் விதைகளை நட்டால் அதுவே உங்கள் வாழ்க்கையில் வளரும். ஆனால் நீங்கள் நேர்மறை சிந்தனை,
பொறுமை மற்றும் நம்பிக்கையின் விதைகளை நட்டால் உங்கள் மூளை ஒரு பலன் தரும் மரம் போல செழித்து வளரும். தினசரி பழக்க வழக்கங்களும் பயிற்சிகளும் இந்த செயல்பாட்டில் மிக முக்கியமான பகுதியாகும். முதலாவது, காலையை சக்தி வாய்ந்ததாக தொடங்குதல். காலையில் உங்கள் மூளை மிகவும் கிரகிக்கும் நிலையில் இருக்கும். நீங்கள் இந்த நேரத்தில் தியானம் செய்தால் உங்கள் மூளை அமைதியாகவும் கவனத்துடனும் இருக்கும். இது உங்கள் நரம்பு மண்டலத்தை தூண்டும் நேரம். வெறும் 10 நிமிட தியானம் கூட உங்கள் முழு நாளையும் உற்சாகமாகவும் நேர்மறையாகவும் மாற்றும். இரண்டாவது, ஜர்னலிங். தினமும் உங்கள் எண்ணங்களை ஒரு டைரியில் எழுதுங்கள். இது உங்கள் மூளையை சுத்தமாகவும் ஒழுங்கமைக்கவும் உதவுகிறது. உங்கள் இலக்குகள், உங்கள் கவலைகள் மற்றும் உங்கள் சாதனைகள் ஆகியவற்றை எழுதுங்கள். இந்த பயிற்சி உங்களுக்கு சுய பகுப்பாய்வு செய்ய உதவுவது மட்டுமல்லாமல் உங்கள் எண்ணங்களை நேர்மறையான திசையில் கொண்டு செல்லவும் கற்றுக் கொடுக்கும். மூன்றாவது, நன்றியை வெளிப்படுத்துதல். வாழ்க்கையில் நாம் எத்தனை விஷயங்களை அலட்சியம் செய்கிறோம் என்று நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? உங்கள் ஒவ்வொரு சிறிய பெரிய சாதனைக்கும் நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு காலையிலும் இரவிலும் நீங்கள் நன்றியுணர்வுடன் இருக்கும் குறைந்தபட்சம் 3 விஷயங்களை எழுதுங்கள். இந்த பழக்கம் உங்கள் மூளையை எதிர்மறையிலிருந்து பாதுகாத்து நேர்மறையை நோக்கி திருப்புகிறது. நான்காவது, உடல் செயல்பாடு. உடல் செயல்பாடுகளும் மன வலிமைக்கு மிகவும் அவசியம். யோகா மற்றும் பிராணாயாமம் உங்கள் மூளையை மன அழுத்தத்திலிருந்து விடுவித்து உங்கள் நரம்பு மண்டலத்தை தூண்டுகிறது. குருகுல காலத்தில் மாணவர்களுக்கு யோகா மற்றும் உடற்பயிற்சியுடன் நாளை தொடங்க கல்வி வழங்கப்பட்டது. இன்றும் கூட இந்த பழக்கம் மன மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. ஐந்தாவது, சுய உரையாடல். தினமும் உங்களிடம் பேசுங்கள். உங்கள் மூளைக்கு நான் ஒவ்வொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள முடியும், எனக்குள் வரம்பற்ற சக்தி இருக்கிறது, நான் என் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை நானே வைத்திருக்கிறேன் என்று கற்றுக்கொடுங்கள். இந்த உரையாடல் உங்கள் நரம்பு மண்டலத்தை தூண்டி வாழ்க்கையின் ஒவ்வொரு சவாலுக்கும் உங்களை தயார் செய்கிறது. இந்த அனைத்து விஷயங்களும் தொடர்ச்சி என்ற ஒரே விஷயத்தில் வந்து நிற்கின்றன. நீங்கள் அதை தினமும் கடைபிடிக்க தீர்மானிக்கும் வரை எந்த பழக்கமும் பயனுள்ளதாக இருக்காது. உங்கள் தினசரி பயிற்சிகள்தான் உங்கள் மூளைக்கு பயிற்சி அளித்து உங்கள் மன வலிமையை அதிகரிக்கின்றன. மன உறுதி என்பது நம் எண்ணங்களை சமநிலைப்படுத்துவது மட்டுமல்ல, நம் முழு வாழ்க்கையின் திசையையும் தீர்மானிக்கிறது. மன உறுதி என்பது ஒவ்வொரு பெரிய வெற்றி கட்டிடமும் கட்டப்படும் அடித்தளம். உங்கள் மூளையும் நரம்பு மண்டலமும் வலிமையாக இருக்கும்போது நீங்கள் வாழ்க்கையின் சவால்களை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் அவற்றை கடந்து வெற்றி பெற்று முன்னேறுகிறீர்கள். நம் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை அடைவதற்கான முதல் நிபந்தனை சங்கடங்களின் போதும் நிலையாக இருப்பது. இந்த நிலைத்தன்மை நம் மூளை நேர்மறையால் நிறைந்திருக்கும் போது மட்டுமே வருகிறது. நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கிச் செல்லும்போது தோல்விகள் வரும்போது என்ன நடக்கிறது என்று யோசியுங்கள். இதுவே மன உறுதி உங்கள் மிகப்பெரிய பலமாக மாறும் நேரம். மன ரீதியாக வலிமையான நபர் எதிர்மறையான சூழ்நிலைகளையும் தனக்கு சாதகமாக மாற்றும் திறனை கொண்டிருக்கிறார். உதாரணமாக, மற்றவர்கள் தோல்விக்கு பயந்து பின்வாங்கும் போது ஒரு வலிமையான மூளை கொண்ட நபர் அதை ஒரு வாய்ப்பாக பார்க்கிறார். அவர் ஒவ்வொரு வீழ்ச்சியிலிருந்தும் கற்றுக்கொண்டு அடுத்த முறை இன்னும் சிறந்த தயாரிப்புடன் வருகிறார். இதுதான் மன உறுதி. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற உணர்வு. மன வலிமை உங்களுக்கு பாதகமான சூழ்நிலையிலிருந்து மீண்டு வர உதவுவது மட்டுமல்லாமல் புதிய வாய்ப்புகளை கண்டறியவும் அவற்றை பயன்படுத்திக் கொள்ளவும் உங்களுக்கு திறனை அளிக்கிறது. இது உங்கள் மூளையை நீங்கள் நிறுத்தக்கூடாது, மாறாக தொடர்ந்து வளர வேண்டும் என்று நினைக்க தயார் செய்கிறது. நீங்கள் மனரீதியாக வலிமையாக இருந்தால் நீங்கள் அந்த எதிர்மறை சிந்தனைக்கு சவால் விடுகிறீர்கள். நான் இதை செய்ய முடியும் என்று சொல்கிறீர்கள். இதுதான் மன உறுதி. உங்களை நம்புவது மற்றும் ஒவ்வொரு கஷ்டத்திலும் உங்கள் மூளையை அமைதியாகவும் தெளிவாகவும் வைத்திருப்பது. நீங்கள் இதை செய்யும்போது நீங்கள் உங்கள் கனவுகளை நிறைவேற்றுவது மட்டுமல்லாமல் அந்த கனவுகளை விட பெரிய ஒன்றையும் அடைகிறீர்கள். நம் உண்மையான பலம் நம் மூளையிலும் நரம்பு மண்டலத்திலும் மறைந்துள்ளது. அதை வளர்க்க நாம் பண்டைய ஞானம், குருகுல மரபு மற்றும் நவீன உளவியல் ஆகியவற்றிலிருந்து வழிகாட்டுதலை பெற வேண்டும். இந்த மூன்றின் கலவையே மன வலிமைக்கான சாவியை நமக்கு அளிக்கிறது. பண்டைய ஞானம். பகவத்கீதையில்
ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனிடம், மனிதனின் மூளையே அவனது மிகப்பெரிய நண்பன், அதுவே அவனது மிகப்பெரிய எதிரியும் கூட என்று கூறினார். நம் மூளை எவ்வாறு நம் வெற்றிக்கும் தோல்விக்கும் காரணமாகிறது என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது. அதை கட்டுப்படுத்த சுயபார்வை மற்றும் தியானம் ஆகியவை மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. குருகுல மரபு. குருகுலத்தில் மாணவர்களுக்கு சாஸ்திரங்கள் மற்றும் வில்வித்தை மட்டுமல்ல, மன சமநிலை மீதும் கவனம் செலுத்தப்பட்டது. கல்வியின் நோக்கம் அறிவை பெறுவது மட்டுமல்ல, மூளையையும் நரம்பு மண்டலத்தையும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நிலையாகவும் விழிப்புடனும் இருக்கும்படி பயிற்சி அளிப்பதாகும். குருகுலத்தில் தியானம், யோகா மற்றும் கடின உழைப்பு ஆகியவை தினசரி வழக்கத்தின் ஒரு பகுதியாக ஆக்கப்பட்டன. மன உறுதியால் மட்டுமே ஒரு நபர் தனக்குள் மறைந்திருக்கும் வரம்பற்ற ஆற்றலை அடையாளம் காண முடியும் என்று கற்பிக்கப்பட்டது. நவீன உளவியல். மன வலிமையை வளர்ப்பதற்கான சில பயனுள்ள உத்திகளை நவீன உளவியல் வழங்குகிறது. இவற்றில் முக்கிய நுட்பங்கள் பின்வருமாறு. முதலாவது, அறிவாற்றல் நடத்தை சிகிச்சை. எதிர்மறை எண்ணங்களை எவ்வாறு அடையாளம் கண்டு அவற்றை நேர்மறையாக மாற்றுவது என்பதை கற்பிக்கிறது. உதாரணமாக, உங்கள் மூளை என்னால் இந்த வேலையை செய்ய முடியாது என்று சொல்லும்போது உடனடியாக அதற்கு சவால் விடுங்கள். ஏன் முடியாது? நான் இதற்கு முன்பும் பல கடினமான வேலைகளை செய்திருக்கிறேன். நான் திறமையானவன். இரண்டாவது, நினைவாற்றல் நுட்பம். இது உங்களுக்கு நிகழ்காலத்தில் வாழக் கற்றுக் கொடுக்கிறது. இது உங்கள் கவனத்தை திசை திருப்பும் எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளை பற்றி உங்கள் மூளையை விழிப்புடன் ஆக்குகிறது. தினமும் 10 நிமிட நினைவாற்றல் பயிற்சி உங்கள் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதுடன் உங்கள் நரம்பு மண்டலத்தையும் விழிப்படையச் செய்கிறது. உங்கள் வாழ்க்கையில் இந்த நுட்பங்களை கொண்டு வர ஒரு வழக்கமான தினசரி அட்டவணையை உருவாக்க வேண்டும். உங்கள் மூளைக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். தினமும் காலையில் தியானம் செய்யுங்கள். இது உங்கள் மூளையை அமைதியாகவும் தெளிவாகவும் ஆக்குகிறது. இரண்டாவது, உங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்துங்கள். பண்டைய நூல்களின்படி எண்ணங்களை கட்டுப்படுத்துவது மனசக்தியின் மிக முக்கியமான பகுதியாகும். நீங்கள் எதிர்மறை எண்ணங்களை மீண்டும் மீண்டும் சொன்னால் அவை உங்கள் நரம்பு மண்டலத்தை பலவீனமாக்குகின்றன. ஒவ்வொரு எதிர்மறை எண்ணத்தையும் அடையாளம் கண்டு அதற்கு சவால் விடுங்கள். மூன்றாவது, உங்கள் வாழ்க்கையில் யோகாவை சேர்த்துக் கொள்ளுங்கள். யோகா உடல் ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்ல, மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தை நிலையாக வைத்திருக்கவும் மிக முக்கியமானது. வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய பாடமாக பாருங்கள். உங்கள் மூளைக்கு ஒவ்வொரு தோல்வியிலும் வெற்றியின் விதை மறைந்திருக்கிறது என்று நீங்கள் கற்பிக்கும்போது நீங்கள் மனரீதியாக வெல்ல முடியாதவர் ஆகிவிடுவீர்கள். நாம் கதைகள் மூலமாகவும் நமது மூளையை மேம்படுத்தலாம். இது சாத்தியமற்றதை சாத்தியமாக்க முடியும் என்பதை நிரூபிக்கும் கதைகள். முதலாவது, விவேக்கின் கதை. பண்டைய கதை. விவேக் என்ற ஒரு இளம் மாணவன் குருகுலத்தில் படித்தான். அவன் கல்வியில் திறமையானவன். ஆனால் தன்னம்பிக்கை இல்லாதது அவனது மிகப்பெரிய தடையாக இருந்தது. ஒரு நாள் குரு அவனிடம் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு பூக்கும் ஒரு பூவை காட்டில் இருந்து கொண்டு வரச் சொன்னார். இது எப்படி சாத்தியம்? நான் அத்தகைய பூவை ஒருபோதும் பார்த்ததில்லை என்று அவன் நினைத்தான். ஆனால் குருவின் கட்டளையை மீறாமல் முயற்சி செய்யத் தொடங்கினான். முதல் நாள் அவன் வெறும் கையுடன் திரும்பினான். இரண்டாவது நாளும் திரும்பினான். ஆனால் காட்டில் அவன் செலவிட்ட ஒவ்வொரு நாளும் இயற்கையின் ஆழத்தையும் தனக்குள் மறைந்திருந்த உறுதியையும் புரிந்து கொள்ள அவனுக்கு உதவியது. 10வது நாள் அந்த பூ அவனுக்குள்ளேயே அவனுடைய சொந்த மன உறுதியிலும் தன்னம்பிக்கையிலும் இருக்கிறது என்பதை அவன் உணர்ந்தான். குரு அவனிடம், நீ தேடியது வெளியில் இல்லை, அது எப்போதும் உனக்குள் இருந்தது. உனது முயற்சிகள் உனக்கு இதை கற்றுக் கொடுத்தன என்றார். இரண்டாவது, மலை ஏறுபவரின் கதை. ஒரு விபத்தில் தனது இரு கால்களையும் இழந்த ஒரு பிரபலமான மலை ஏறுபவர் தனது மன உறுதியால் உலகின் மிக உயர்ந்த சிகரத்தை வென்றார். தனது கனவுகள் உடைவதைக் கண்டபோது அதுவே அவருடைய வாழ்க்கையின் மிக கடினமான தருணம். ஆனால் அவர் தனது மூளையை பயிற்றுவித்தார், தனது நரம்பு மண்டலத்தை தூண்டினார், மேலும் ஒவ்வொரு தோல்வியையும் ஒரு பாடமாக மாற்றினார். அவர், நான் தோற்றுவிட்டதாக நினைத்தபோது என் மூளை என்னிடம் சொன்னது, உனக்குள் இன்னும் ஒரு முயற்சி பாக்கி உள்ளது, எழுந்து நில் என்றார். அந்த ஒரு முயற்சியே அவருடைய மிகப்பெரிய வெற்றியாக மாறியது. இந்த கதை, மன வலிமை என்பது வெளிப்புற சாதனைகளால் வருவதில்லை, ஆனால் நாம் தினமும் போராடும் உள் போராட்டத்திலிருந்து பிறக்கிறது என்பதை
நமக்கு நினைவூட்டுகிறது. மூன்றாவது, விவசாயியின் கதை. வறட்சியால் அழிந்து போன ஒரு விவசாயி. எல்லோரும் அவனிடம், இனி இந்த வேலையை விட்டுவிடு, இது உன்னால் முடியாது என்று சொன்னார்கள். ஆனால் அவன் தன் மூளைக்கும் நரம்பு மண்டலத்திற்கும் நான் சுவாசிக்கும் வரை சரணடையும் கேள்வியே இல்லை என்று கற்றுக் கொடுத்தான். அவன் உழைத்து அந்த பகுதியின் மிகவும் வெற்றிகரமான விவசாயி ஆனான். இந்த கதைகள் மன உறுதி என்பது நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு சவாலையும் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய ஆயுதம் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. வாழ்க்கை தொடர்ந்து சிரமங்களால் சூழப்பட்டால், தோல்விகள் தொடர்ந்து நம்மை துரத்தினால் மற்றும் நம்பிக்கைகள் மங்கத் தொடங்கினால், நாம் எப்படி நம் மூளையை வலிமையாக வைத்திருக்க முடியும் என்ற கேள்வி மீண்டும் மீண்டும் எழுகிறது. வாழ்க்கை உங்களுக்குள் மறைந்திருக்கும் மனசக்தியை சோதிக்கும் ஒரு பரீட்சை. ஒவ்வொரு முறையும் நாம் தோல்வியடையும் போது நம் நரம்பு மண்டலம் நமக்கு 2 விருப்பங்களை தருகிறது. 1, தோல்வியை ஏற்றுக்கொண்டு நிறுத்துவது, அல்லது 2, உங்களை எழுப்பி மீண்டும் முயற்சிப்பது. நீங்கள் எந்த விருப்பத்தை தேர்வு செய்கிறீர்கள் என்பதில்தான் வித்தியாசம் இருக்கிறது. போராட்டத்திலிருந்து மீண்டு வருவதற்கான முதல் படி ஏற்றுக்கொள்வது. நீங்கள் சிரமங்களை ஒரு எதிரியாக பார்த்தால் நீங்கள் எப்போதும் அவற்றுடன் சண்டையிட்டுக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் நீங்கள் அவற்றை உங்கள் ஆசிரியராக ஏற்றுக்கொண்டால் அவை உங்களை வலிமையாக்கும். இரும்புக்கு வடிவம் கொடுக்க நெருப்பில் சுடப்படுவது போல நாமும் வாழ்க்கையின் கஷ்டங்களில் தகித்து நம் மூளையை பலப்படுத்த வேண்டும். தோல்வியால் ஒரு மாணவன் விரக்தியடைந்த போது குரு அவனிடம் ஒரு விளக்கை ஏற்றச் சொன்னார். குரு கேட்டார், இந்த விளக்கு எரிய எண்ணெய் முக்கியமா? மாணவன் ஆம் என்றான். காற்று இதை அணைக்க முடியுமா என்று குரு கேட்டார். மாணவன் ஆம் என்றான். குரு தீவிரமாகி, எண்ணெய் உங்கள் தன்னம்பிக்கை மற்றும் காற்று உங்கள் தோல்விகள். உங்களிடம் தன்னம்பிக்கை என்னும் எண்ணெய் இருக்கும் வரை காற்று உங்களை அணைக்க முடியாது. காற்றுக்கு பயப்படாமல் அதனுடன் போராட வேண்டும் என்று உங்கள் மூளைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றார். 2வது முக்கியமான படி உங்கள் மூளையை மீட்டமைப்பது. தோல்வியின் சுமை அதிகமாக இருக்கும்போது நாம் நமது நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்த வேண்டும். தியானம், பிராணாயாமம் மற்றும் நேர்மறை எண்ணங்கள் இந்த செயல்முறையில் மிகப்பெரிய நண்பர்கள். தினமும் உங்களிடம், நான் தோல்வியடையவில்லை, இது என் ஒரு முயற்சி மட்டுமே, அடுத்த முறை நான் இன்னும் சிறப்பாகச் செய்வேன் என்று சொல்லுங்கள். 3வது விஷயம், ஒவ்வொரு தோல்வியையும் ஒரு பாடமாக மாற்றுவது. நீங்கள் ஒரு தவறு செய்தால் அது உண்மையில் தோல்வியா அல்லது அடுத்த முறை உங்களை மேம்படுத்த உதவும் பாடமா? போராட்டமே உங்களுக்குள் உங்களை தனித்துவமாக்கும் சக்தியை உருவாக்குகிறது. இறுதியாக உங்களை நம்புவது. முழு உலகமும் உங்களை பலவீனமாக கூறும்போது கூட, நான் திறமையானவன், நான் என் போராட்டங்களிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னேறுவேன் என்று உங்கள் மூளைக்கு கற்றுக் கொடுங்கள். வாழ்க்கையில் பெரிய வெற்றியை பெற்ற ஒவ்வொருவரும் தோல்விகள் மற்றும் சிரமங்களிலிருந்து கற்றுக்கொண்டவர்களே. இது ஆரவ் என்ற ஏழை கிராமத்து பையனின் கதை. அவன் பெரிய மனிதனாக வேண்டும் என்று கனவு கண்டான். ஆனால் அவனது சூழ்நிலைகள் அவனை எப்போதும் கீழே இழுத்தன. ஆனால் ஆரவில் ஒரு விஷயம் விசேஷமாக இருந்தது. அவனது மூளை ஒருபோதும் சரணடையவில்லை. அவன் தினமும் தனது வரம்புகளுக்கு வெளியே செல்ல முயற்சித்தவன். ஒரு நாள் கிராமத்திற்கு வந்த ஞானி தனது 3 கடினமான சோதனைகளில் வெற்றி பெறுபவர்களுக்கு வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியத்தை கற்றுக் கொடுப்பதாக கூறினார். ஆரவ் உடனடியாக அந்த சோதனைகளை எடுக்க முடிவு செய்தான். முதலாவது, தன்னம்பிக்கை சோதனை. ஞானி ஆரவ்விடம், உன் கனவை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். ஆரவ் தயக்கமின்றி, ஆம், நான் என் கனவை நிறைவேற்றுவேன் என்று நம்புகிறேன் என்று பதிலளித்தான். ஞானி புன்னகையுடன் அவனை தேர்ச்சி பெறச் செய்தார். 2வது, போராட்டங்களிலிருந்து மீண்டு வருதல் சோதனை. ஞானி ஆரவ்விடம், உன் வாழ்க்கையில் எத்தனை முறை போராட்டங்கள் வந்தன என்று கேட்டார். ஆரவ், நான் பலமுறை போராட்டங்களை சந்தித்திருக்கிறேன், ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் என்னை எழுப்பிக் கொண்டு முன்னேறினேன் என்று பதிலளித்தான். 3வது, சரணடைதல் சோதனை. இதுவே மிகவும் கடினமான சோதனை. ஞானி ஆரவ்விடம், நீ எப்போதாவது சரணடைவது பற்றி யோசித்திருக்கிறாயா என்று கேட்டார். ஆரவ் ஆழமாக சுவாசித்து, ஆம், பலமுறை. ஆனால் சரணடைவதற்கு வேறு வழியே இல்லை என்பதை நான் உணர்ந்தேன். நான் வாழும் வரை நான் முயற்சி செய்வேன் என்று சொன்னான். 3 சோதனைகளிலும் தேர்ச்சி பெற்ற ஆரவிடம் ஞானி, வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியம் மன உறுதிதான் என்றார்.
இதுதான் ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும் போராட்டத்திலிருந்தும் உன்னை மீட்கும் சக்தியை அளிக்கிறது. உன்னை உருவாக்குவது உன் சூழ்நிலைகள் மட்டுமல்ல, உன் மூளைதான். நீ நம்பிக்கை, போராட்டம் மற்றும் உன்னுடைய நம்பிக்கையால் ஒவ்வொரு சாத்தியமற்றதையும் சாத்தியமாக்க முடியும். ஆரவ் அந்த நாள் புரிந்து கொண்டான். மன உறுதி என்பது வெறும் உடல் வலிமை அல்ல, அது நமது எண்ணங்கள், நமது உள் சக்தி மற்றும் நமது தன்னம்பிக்கையின் விளைவு. இந்த அனைத்து வழிமுறைகளையும் பயன்படுத்தி நீங்கள் உங்கள் மூளையை நீங்கள் விரும்பியபடி செயல்பட வைக்க முடியும். உங்களுக்குள் உலகை மாற்றக்கூடிய சக்தி இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எனவே இந்த பயணத்தில் எங்களுடன் வாருங்கள்.